உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நாம் இந்த நாட்களிலே ஜெபத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஜெபிப்பது? ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் பதில் வரவில்லை என்று சில நேரங்களில் சொல்லுகிறார்கள். அவர் பதில் கொடுக்காத கர்த்தர் அல்ல. அழகிய காதுகள், அழகிய கண்கள், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் காதை போல அருமையான காது எங்கும் இல்லை. அவர் காத்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை எப்போ கூப்பிடும், என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசும், பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர். அவர் சொல்கிறார், கேளு, உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உனக்கு என் விருப்பத்திற்கேற்க செய்கிறேன். நான் விரும்புகிறத உனக்கு கொடுக்குறேன்ப்பா, என்கிட்ட பெஸ்ட் இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணு, நான் கொடுக்குறேன் உனக்கு. அதுதான் கர்த்தர் கொடுக்குற வாக்கு. எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன்னிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற தன்னுடைய பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்களோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களோ? பொல்லாத மனிதர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு, தன்னை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுதான் ஆதார வசனம் பைபிளுக்கு, ஜெபத்துக்கு. இப்படி ஆதார வசனங்களை எடுத்து எடுத்து எழுதி வைத்துக்கொண்டு அதை சொல்லி 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 ஜெபிக்க வேண்டும். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. இந்த ஜெபத்தை, பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை எப்படி பண்ண வேண்டும்? சிலர் நினச்சிறாங்க அழுகணும், அழுது 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 ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய என் சமூகத்தில் இப்படி கண்ணீரை கொட்டும்படி யார்டா சொன்னது? எனக்கு வெறுத்து போச்சு, ஓடிப்போ உன் கண்ணீரை தூக்கிட்டு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அழுதெல்லாம் ஜெபிக்க சொல்லலை. சும்மா நாச்சுக்கு மாய் மாலமாக அழுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, கண்ணீரை வர வைக்கிறது தேவையில்லைப்பா. அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம். சிலர் பார்த்தீங்கன்னா புலம்பி தீத்துருவாங்க. நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பதற்கு முன்பாக கொடுக்க அறிந்த தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களை தெரியும், உங்கள் பூட்டியை தெரியும், எல்லாரையும் தெரியும் அவருக்கு. அவர் புலம்ப வேண்டாம். பைபிள் தெரியாமல் ஜெபிக்க முடியாது, சரியாக ஜெபிக்க முடியாது. அதனால் பைபிளை அடிக்கடி படிக்கணும். படித்து அதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறதை எழுதி எழுதி பார்த்து அதை மனசில் வச்சு அதன்படி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கொடும் உபவாசம் தேவையில்லை. ஏசுநாதர் 40 நாள் உபவாசம் எடுத்தார். நான் எப்படியாவது ஒரு 41 நாள் எடுத்துடணும். அப்போ தான் நல்லா ஜெபிக்கலாம், ஜெபம் கேட்கப்படும். எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து அவர் எடுத்துட்டார் எல்லா உபவாசத்தையும். அவர் அப்படிலாம் கேட்கல. என்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கோ, மனசை பாதிக்குதோ, ஒரு பெரிய தேசத்திலே ஒரு காரியம் நடக்க வேண்டுமோ, அன்னைக்கு அந்த உபவாசம் போட்டுக்கலாம். மோசே எதுக்காக உபவாசம்? தான் குடும்பத்துக்காகவா? தான் வேலைக்காகவா? தேசத்துக்காக. 2 தடவை 40 நாள்.
இயேசுநாதருக்காக ஜெபம் பண்ணார். அந்த மரியம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, அதுக்கு சாப்பாடு வேணும்னா ஜெபம் பண்ணார். அவர் எதுக்கு ஜெபம் பண்ணார்? ஒரு பெரிய வேலையை செய்ய பூமிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தேவையாக இருந்தது. அவர் போய் 40 நாள் வனாந்தரத்தில் உட்கார்ந்து அவர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணினார். தானியேலுக்கு என்ன? தானியேல் பெரிய அதிகாரி, அவருக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் எதுக்குங்க உபவாசிக்கணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தேச விடுதலை, ஜனங்களுடைய விடுதலை, அதற்காக தேசங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களுக்காக கர்த்தர் சில நேரங்களிலே சிலரை அப்படி உபவாசம் எடுத்து ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்களாம் அரை நேரம் உபவாசம் எடுத்தால் போதும், ஒரு நாள் உபவாசம் எடுத்தால் போதும். உங்களை பிடிச்சிருக்க அந்த பிசாசை விரட்டுறதுக்கு. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் போகாது. அதனால் ஒரு பேய் உங்களை பிடிச்சிருக்குதா, அந்த பேய் போகணுமா? அரை நாள் உபவாசம் எடுத்து இயேசுவின் நாமத்தில் என்னை பிடிச்சிருக்க பிசாசே என்னை விட்டு போ, துரத்துங்க, ஓடி போயிடும். ஏமாறாதீங்க. அதனால் கொடும் உபவாசம்லாம் போடாதீங்க. சிம்பிளாக, ஃபெய்த்ஃபுல்லாக, உண்மையாக, நேர்மையாக ஒரு சின்ன உபவாசம் எடுங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அந்த பிசாசை விரட்ட பலனை கொடுப்பார். இந்த சுய விருப்பப்படி ஜெபிக்காதீங்க. எனக்கு இப்படி ஜெபிக்கணும்னு ஆசை, அப்படி ஜெபிக்க வேண்டாம். பைபிள் சொல்கிறபடி, கர்த்தர் விரும்புகிறது படி, கர்த்தருக்கு ஏற்கும்படி அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். வேறு ஏதாவது பேரை கொண்டுட்டு வராதிங்க. பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லைங்க, நான் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேங்க, எங்கள் ஊர் வழக்கம் பிடிங்க, எங்கள் தேச வழக்கம் பிடிங்க, அப்படி பேரை சொல்லி தாங்க ஜெபிக்கணும். முதல்ல வாய் மூடு, பைபிளை படி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எப்படி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறது போல இயேசுவின் நாமத்தை சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு சும்மா ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, நான் கூட லிஸ்ட்டு வச்சுருக்கேன். லிஸ்ட்லாம் வைக்கிறது சரிதான், வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் இருக்கணும்ல என்னதுக்கு ஜெபம் பண்ணணுன்றது வச்சுக்கோங்க. ஆனால் கட 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 அப்படியே 2 2 2 4 2 6 4 2 8 2 10 6 2 12 அப்படி இல்லைங்க. அப்படி இல்லை. உணர்வோடு கர்த்தர்கிட்ட வசனத்தை சொல்லி சொல்லி லிஸ்ட்டு போட்டு இல்லாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தயவு செய்து ஜெபிக்காதீங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, பைபிள் அப்படியே எழுதியிருக்கு. ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து பாவத்தை விட்டுட்டு தேவ பக்தியை வச்சு கர்த்தரை விசுவாசிச்சு அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேளுங்க. கல்யாண வீட்டில் போய் திராட்சரசம் தீந்து போச்சு, தண்ணியை ஊற்றுறதுக்கு பதிலாக அவர் 5 அப்பம் 2 மீன் இருந்தால் கொண்டு வாடா, நான் அதை திராட்சரசமாக்குறேன் அப்படின்னு கேட்டாரா என்ன? அவர் கரெக்டாக தண்ணியை கொண்டு வா, திராட்சரசமாக்குறேன்னாரு. எனக்கு தேவை கன்ஃபியூஷனில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக கேளுங்க. போகிற போக்கில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதுதான் முறையே. டப டபனு வேலையை செய்ய வேண்டியது, பையை தூக்கிட்டு போகிற போக்கில் கர்த்தாவே என்னை பாருங்கள், நான் வேலைக்கு போகிறேன், ஆசீர்வதியும், எனக்கு இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க, யாரையாவது என் கண்ணில் காட்டுங்க, ஏதாவது ஏமாளி வந்தால் ஏமாளி ஆகிய நான் அவனை போய் நன்றாக ஏமாற்றுகிறேன். ஐயோ, கருத்தா ஜெபம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் போகிற போக்கில் போகாத, ஒரு இடத்துல உட்காரு, உன் வீடு இருக்குல்ல, ஒரு மூலையில் உட்காரு, ஒரு 1/2 மணி நேரம் கொடு, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணி, ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா பாட்டை பாடி கர்த்தரை துதிச்சு அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். போகிற போக்கில் ஜெபிக்காதீங்க, நேரம் ஒதுக்குங்க. ஒரு தடவை கூட பிற்போக்காக பேசக்கூடாது. எப்போதும் முற்போக்காக பேசி ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு தடவை அந்த கரண்ட்டில் கையை வச்சுக்கிறேன் போச்சா, அதுதான் உனக்கு முதல் முறையும் கடைசி முறையும், செத்துருவேன், போயிடுவேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ரொம்ப அறிவு, நான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், நான் தொட்டேன்னாக்க ஷாக்கெல்லாம் அடிக்காது. போச்சா, இதுதான் அதிக பிரசங்கி. கர்த்தர் சொல்கிறாரு, பிற்போக்கா பேசாத,
முற்போக்காக பேசு, என்ன வேண்டுமோ அதை சரியான வசனத்தை சொல்லி கேள், இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி உனக்கு நான் கொடுப்பேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும்போது மலை போன்ற பிரச்சனை விலகி போகும். நல்லா வாழுங்க. நன்றாக நெடுங்காலம் உயிரோடு இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தருக்காக சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொள்ளுங்கள். நெடுநாள் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய விருப்பம். விசுவாசிகள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு பசிச்சா யார் சாப்பிடுவா? நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீ சாப்பிடு எனக்கு பதிலான்னு சொல்லுவீங்களா? நான்லாம் அவ்வளவுதான். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை ஜெபிக்க சொல்லக்கூடாது. ஏதோ சில நெருக்கம், ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல, தேவ மனிதர்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்கிறோம், அவங்களும் ஜெபம் பண்ணி விடுறாங்க. உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் வேலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற பாரம் போல மற்றவர்களுக்கு வராது. அதனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மற்றவருடைய ஜெபத்தை நம்பி வாழாதீங்க. நான் அந்த அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க எனக்காக ஜெபிச்சிருப்பாங்க, போதும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கட்டி என்னை ஆசீர்வச்சிருவார். கர்த்தர் சொல்வார், உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இல்லை. இந்த அவங்க ஜெபிக்கணும், இந்த இவங்க ஜெபிக்கணும், நீ பாட்டுக்கு நடந்துகிட்ருப்பா அப்படியா அப்படின்னு கேட்பார்ல. அவர் அப்பா, நாம் பிள்ளைகள், நாம் போய் ஜெபிக்க வேண்டும், பேச வேண்டும். பிள்ளை கூட பேசலைன்னா எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும்ல. பிள்ளை பேசணும்ல. அப்பா தானே எதிர்பார்க்குறாரு. எப்பல வா என்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு என்ன பிள்ளை வேணும் கேளு, அப்பா உனக்கு தர்றேன்ப்பா, இல்லாததை கேட்டால் கூட உருவாக்கி தருவேன்ப்பா, என்னை நம்பு, வா என்கிட்ட பேசு. கர்த்தர் அதுதானே சொல்கிறாரு. அதனால் கர்த்தர்கிட்ட பிறகு ஜெபத்தை நம்பி வாழாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னன்னே தெரியலங்க, கர்த்தர் என்ன வச்சுருக்காருனே தெரியலங்க, கர்த்தருடைய நோக்கமே தெரியலங்க, எந்த பொண்ணுனே தெரியலங்க, எந்த மாப்பிள்ளனே தெரியலங்க, என்ன பண்ணனே தெரியலங்க, எந்த வேலைக்கு போகணுன்னே தெரியலங்க, எதுவுமே தெரியலங்க. அப்படி கர்த்தருக்கு சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதற்கு ஜெபிக்க சொல்லுகிறார், அதை கண்டுபிடிச்சி சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டு அப்புறமேலு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் சாமி, முதலே சொன்னேன் அறிவில்லை, இப்போ வந்து அழுகிற, போய் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்ட, இனி நான் என்ன செய்ய உன்னைய? சித்தம் அறிந்து. சித்தம் எப்படி தெரியும்? பைபிளை வாசித்தா தெரியும். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். மிக மிக அழகாக தெளிவாக கர்த்தர் எழுதி வைத்திருக்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அந்த வேலைக்கு போயிட்டேன், போச்சா, அப்புறமேலு என்னதான் முயற்சி எடுத்தாலும் இந்த ஒரு பூமி இருக்கும் பாருங்க, சிங்கிங் சாண்டு, அப்படி அப்படியே உள்ளே தான் போகும். உள்ள ஒரு மான் குதிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணால் அது வெளியே வர்றதுக்கு பதிலாக உள்ளே தான் போகும். குவிக் சாண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களை முழுங்குற மண். அங்கே ஒரு தடவை ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த பீச்சில் கடற்கரை அங்கே எழுதி வச்சுருக்காங்க, இங்கே குவிக் சாண்ட் இருக்குது, இந்த தண்ணியில் இறங்காத, உன்னை அந்த மண் இங்கே வாங்கி 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் உன்னை கக்கிரும். இந்த மாதிரி பார்க்க அழகாக இருக்குது, தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ இறங்கி கொஞ்ச நேரம் குளிச்சாக்க விளையாண்டா நல்லா இருக்கும். வேண்டாம், அது குவிக் சாண்டு, அதில் மூழ்கி போய் விடுவாய். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தங்கச்சி, அது வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடி, அந்த சித்தத்தை கண்டுபிடித்து அதன்படி செய். அடுத்தது, பழைய காலத்து துக்கத்தை இருதயத்தில் வைத்து கொண்டே ஜெபிக்காதீர்கள்.
கடந்த காலம் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அதையே வச்சுக்கிட்டு என்ன புலம்புற? ஒரு பிள்ளை அப்படி தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. வேண்டாம் வேண்டான்னு அம்மா அழுதுச்சு, அப்பா அழுதாரு, சொன்ன பேச்சே கேட்கல, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. போய் ஒரு 2 வருஷம்தான் சாத்தனாம் பாருங்க, ஒரு அடினால 1000 ரூபா பெறும். அப்புறமேலு வருது, பரிதாபமாக அழுதுகிட்டு வருது. எப்படியாவது காப்பாற்றுங்க. இது மீண்டும் வெளியே வர வர ட்ரை பண்ண உள்ளே போகுது. ராஜாத்தியாட்ட வாழ வேண்டியவ, வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ, நல்ல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவ, கடைசியில் பாருங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்ன தான் செய்வாங்க? சொன்ன பேச்சு கேட்கல. அவங்களே கடைசியில் தே கேவ் அப், விட்டாங்க. பாவம் 2 பேரும் துக்கத்திலேயே செத்தே போயிட்டாங்க. தவறான தீர்மானங்கள். அதுக்கு பிறகு உட்காந்து அழுகுது. எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நல்லா வர்றேன், எப்படியாவது பிழைச்சிக்கிறேன், எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, இப்போ என்ன உங்கள் அப்பா அம்மாவை குழிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர முடியும்? உனக்காக புத்தி சொல்கிறது கூட அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ அந்த பாடு. அந்த அம்மாவை எப்படியாவது தேத்தணுன்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் வந்து உதவி செய்ய வர்றாங்க. ஏன்னா அந்த அப்பா அம்மா அவ்வளோ நல்லவங்க. அதனால் அந்த பழைய காலத்தையே சொல்லி துக்கப்பட்டு இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கோயிலுக்கு வந்து மனம் திரும்பி புத்தியாக பொழைச்சிக்கோ. எல்லாம் தான் போனது போயிடுச்சு, இழந்துட்டேன், இனி என்ன செய்ய? கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். கர்த்தர்கிட்ட வந்து உட்காருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து ஜெபம் பண்ணுறப்ப மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பிறர் உங்களுக்கு செய்த பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்போது பிதா உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன செய்ய போகிறீங்க? அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்காமல் இருதயத்தில் பாரத்தை வச்சுக்கிட்டே சுமந்துக்கிட்டே ஜெபம் பண்ண போனீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ண முடியும்? முடியாதுல்ல. எனக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறது போல கர்த்தாவே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுநாதரே சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாதுங்க, பேசாமல் பரமண்டல ஜெபத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உட்காந்து ஒரு 10 தடவை பரமண்டல ஜெபத்தை பண்ணுங்க. அதை பண்ண இருதயத்தில் ஒரு வெளிச்சம் வரும். அதுக்கு பிறகு நல்லா ஜெபிக்க பழகி கொள்ளலாம். அந்த ஜெபத்தை முடிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவேன்னு சொல்லுங்க. பிதா கிட்ட தான் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கணும், பரிசுத்தாவியானோட உதவியோடு தான் ஜெபிக்கணும். முடிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் நாமத்தை கொண்டுட்டு போகலைன்னா பிதாவாகிய தேவன் நம்ம எவ்வளோ சூரப்புலியாக இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவன். அதனால் இயேசுவின் நாமத்தில் தான் போக முடியும். அந்த என்னை அங்கே கூப்பிட்டாங்க, நல்லா இருக்குது, எல்லோரும் நல்ல வெள்ளைச்சட்டை கட்டி நல்லா இருக்குது. அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நேராக தான் பிதாக்கிட்ட போகலாம், இயேசு வேண்டாம், நேராக போகலான்னு கூப்பிடுறாங்க. பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் செய்ய? பாஸ்டர் என்ன சொல்லுவார் யோசித்து பாருங்க. ஐயோ பைபிளை பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? அதன்படி ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமமே இல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. பைபிளில் ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது, அவனை பற்றி எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லை. ரொம்ப வினோதமான காரியமாக தான் இருக்குது. எடுக்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம், 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த மனுஷனை பற்றி ஒன்றுமே இல்லைங்க. அவன் ஊர்
அவன் ஊர் பேர் பைபிளில் ஒரு இடத்துல வருது. அப்படித்தான். என்ன வேலை செஞ்சான், எந்த தேசத்தை பிடிச்சான், ஒன்றுமே இல்லைப்பா. ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஒருத்தர் இருக்கானா? அடுத்து இந்த 1 பார்த்தீங்கன்னா வரிசையாக இன்னார் இன்னாரை பெற்றார், இன்னார் குடும்பம், இன்னாருக்கு இந்தந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இன்னாரை பெற்றார்கள். வெறும் இந்த ஜீனியாலஜி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அட்டவணை, யார் யாரை பெற்றது, இந்த அட்டவணை தான் கர்த்தர் எழுதி கொண்டே வருகிறார். திடீர்னு ஒரு சின்ன ஜெபம் அங்கே இடையில போட்டிருக்காரு. எதுக்கு போட்டார் யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு சின்ன ஜெபம் அங்கே வருது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள். அவன் பேர் என்னங்க? துக்கத்தோடு பிறந்தவன். துக்கத்தோடு பெற்றேன். அந்த அம்மா மகனுக்கு பேர் வைக்கிது பாருங்க. கூப்பிட்றப்பெல்லாம் யாபேஸ், துக்கத்தோடு பெறப்பட்டவனே, அதுதான் அவனுடைய பேர். சந்தோஷத்தோடு பெற்றெடுக்கலை இந்த பிள்ளைய, துக்கத்தோடு நான் இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பேரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், 5 பாயிண்ட் ஜெபம், 5 பாயிண்ட் பிரேயர். இது 5 காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 5 பாயிண்ட் தான்ப்பா. துக்கத்தோடு பிறந்தவன், ஒன்றும் வேற ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. அவன் ஜெபம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இன்னொருக்கா சொல்லலாம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். வேற எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. எந்த வேலையும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த குடும்பமும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த நண்பனும், எந்த டாக்டரும், எந்த வக்கீலும் யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இல்லை, எங்கள் அங்கிள் வந்து என்னை ஆசீர்வதிப்பார், எங்கள் ஆண்டி வந்து என்னை ஆசீர்வதிப்பா. ஒருத்தராலே ஆசீர்வதிக்க முடியாது. விருந்து மருந்தும் 3 நாள், அதுக்கு பிறகு கையை கழுவிடுவாங்க. எப்போ போகிறீங்க, டிக்கெட் எடுத்தாச்சா, எப்போ போகிறீங்க, அதான் கேட்பாங்க. அதான் உலகம். என்கிட்ட வந்தாலும் நானும் அப்படி தான் கேட்பேன். என்னமோ நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது, அப்படி நினச்சிக்கிட்டு வந்துடக்கூடாது. சரி, ஆண்டவர் என்ன சொல்ற? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி. எவ்வளோ அழகான ஜெபம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, பிசாசு, தீங்கு, பொல்லாதது என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை துக்கப்படுத்தக்கூடாது. துக்கத்தில் பெற்றேன்னு எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சிருச்சு. ஆனால் எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என்னை அதற்கு விலக்கும், அதற்கு என்னை விலக்கும், விலக்கி காத்தருளும், என்னை காத்துக்கொள்ளுங்க. 5 பாயிண்ட் பிரேயர். பைபிள் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 5 பாயிண்ட் ஜெபிச்சா 5 பாயிண்ட்டையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. 5 பாயிண்ட் ஜெபம் பண்ணா 5ஐயும் கொடுப்பார். 500 பாயிண்ட் பிரேயர் பண்ணா 500 பாயிண்ட்டையும் கர்த்தர் கொடுப்பார். எல்லையற்ற கர்த்தர், சர்வத்துக்கும் ஆண்டவர், இல்லாததை உருவாக்கக்கூடியவர், அளவற்ற ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விரும்புகிறதை கேள் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னவர். அவர் சொல்றாரு, மகளே, மகனே, 2 கையை விரிச்சு உன்னை கூப்பிடுறேன், வா, ஓடி வா, என்கிட்ட வா, அப்பா நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வா, என்னை நம்பி வா, என்னை விசுவாசிச்சு வா, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வா, என் சமூகத்தை நேசி, என்னை தேடி வா, நான் உன்னோடு இருப்பேன், நீ கேட்பதை உனக்கு கொடுப்பேன், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 5 காரியத்துக்காக ஜெபித்தான். அதுக்கு பிறகு இந்த யாபேசை பற்றி எதுவுமே எழுதப்படலைங்க.
ஜெபம் பண்ணா பதில் வாங்கிக்கிட்டான், அவ்வளவுதான். ஏன் ஆவியானவர் இதை எழுத வேண்டும்? சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து ஏன் வைக்க வேண்டும்? நாம் வாசிக்க வேண்டும், நாம் கேட்க வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங் இஸ் பிரேயர். கேட்டதை பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். கர்த்தர் அதுக்கு தான் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு ஜெபம். இன்னும் ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லிட்டு போயிடுறேன்ப்பா. அன்னாளுடைய ஜெபம். இந்த அன்னாள் யாருங்க? ஆபிரகாமுடைய அம்மா, சாமுவேலுடைய அம்மா. சரி, நல்ல பைபிள் படிச்சிருக்கீங்க. சரி, இந்த அன்னாள் பாருங்க, எல்கானாவின் மனைவி. இந்த எல்கானா, சரி அந்த கதைக்கு போக வேண்டாம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அழுகிறான். அந்த வீட்டில் இன்னொரு அம்மா வேறு இருக்குது, பேணியின் நாள். அதுக்கு பிள்ளைக வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள், ஆண்டவர் அங்கே வர சொல்லுவார். எருசலேமுக்கு வந்து என்னை தொழுதுகொள்னு சொல்லுவார். இந்த அம்மா அவள் பிள்ளை குட்டியில் கூப்பிட்டுக்கிறா. இது பாவம், 2 சேலை எடுத்து வச்சுட்டு போயிருக்கோன்னு நம்புகிறேன். அங்கே போனாக்க பலியிடுறாங்க. பலியிட்டதில் எல்லாருக்கும் பிரித்து புருஷன் கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கவ என்ன சொல்கிறா, பிள்ளை காணா, பலியிட்டு கறிச்சோறு வேணுமா. என்னன்னா பேசினாலோ தெரியல. இவ சாப்பிடாமல் உட்காந்து அழுது கொண்டு இருப்பாள். ரொம்ப பாவம், சக்களத்தி அப்படி இவளை விசனப்படுத்துவாள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த புருஷன் என்ன சொல்லுவான், ஏமாத்துறான் பாருங்க. ஏப்பா அழுகிற, 10 பிள்ளையை விட நான் பெருசு இல்லை உனக்கு? உங்ககிட்ட யாராவது 10 பிள்ளையை விட நான் பெருசுன்னு சொன்னால் சகோதரிகள் என்ன சொல்லுவீங்க? எல்லோரும் பேசாமல் சிரிக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. 10 பிள்ளையை விட நான் பெருசுப்பா, நான் இருக்கேன், சந்தோஷப்படு. இந்த அம்மா போகுது, சாப்பிடாமல் போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுது. போய் என்னத்தது ஜெபம் பண்ணுச்சு? 13 சாமுவேல் 1:13 பார்க்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு அகற்று. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறா. தாங்க முடியல, பிரச்சனை பெருசாக இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் திரும்பி போகணும், அந்த வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல. இருதயத்தை ஊற்றுகிறாள், ஊற்றி ஜெபிக்கிறாள். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, நல்லா இருப்பான், இதையாவது சொன்னானே, சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அன்றைக்கு கர்த்தர் இந்த ஆசாரியனுடைய வார்த்தையை அப்படியே பலிக்க பண்ணினார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமனதாய் இருக்கவில்லை. அவள் விரும்பியதை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டாள், இவன் உயிரோடு இருக்கும் எல்லா நாளும் உமக்கு ஊழியம் செய்வதற்காக இவனை கொண்டு வந்து உம்முடைய ஆலயத்திலே விடுவேன். இந்த பிள்ளை ஊழியக்காரன். எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணுச்சு. அதுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை, அது ஜெபம் பண்ணுச்சு. சாமி, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாக்க, ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நான் இந்த கோயிலுக்கு கொடுத்துருவேன், ஊழியம் செய்வான் என் பிள்ளைன்னு. எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்காக ஜெபம். அதே மாதிரி எங்கள் அப்பா பிறந்துட்டார். நல்லா இருப்பார் பாருங்க அவர் பார்க்க, ஜம்முன்னு. பாட்டி என்ன செஞ்சுன்னு நினைக்கிறீங்க? பாட்டி என்ன செஞ்சு போய் நல்ல இப்படி ஒரு பெரிய வால் கிளாக் மணி அடிக்கும்ல,
10 மணிக்கு 10 மணி அடிக்கும், 8 மணினா 8 தடவை அடிக்கும். அந்த மணி அடித்து அது அந்த வேலையை என் மகனுக்கு பதிலாக அது கோயிலில் செய்யட்டும்னு ஒரு வால் கிளாக்கை வாங்கி மாட்டி விட்டுட்டு கர்த்தருக்கு அவ்வளவுதான் போட்டுருச்சு. தெரியல, போய் பார்க்கணும் இன்னும் அந்த கிளாக் அங்கே இருக்கான்னு. அப்படியா நம்ம அண்ணாள் செய்யலை. அண்ணாள் என்ன செஞ்சு பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்து விட்டது ஆலயத்திலே. அங்கே ஏலிக்கிட்ட அவன் வளர்றான். தான் முதல் பெயர் சபா வரை அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். வல்லமையான காரியங்களை கர்த்தருக்கு செய்த ஒரு மகன். இந்த அம்மா அழுது கண்ணீரோடு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றி விடுங்கள். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.